அண்ணா அண்ணி வணக்கம். இன்றைய நாள் எப்படி போச்சு? சந்தோஷமா போச்சு. அக்கான சிரிப்புலாம் மகிழ்ச்சி தெரியுது, அண்ணான சிரிப்புல அலுப்பு தான் தெரியுது. ஆடா போங்கடா, எதுவுமே நான் வாழ்க்கையில கல்யாணம் பண்றதா இல்லை அப்படியா? இல்ல ஆசை வேற இருக்கா, அது நடக்காது. அவ்வளோ ஒரு வாட்டி தான் எல்லா விஷயங்களும். சில விஷயங்கள் நடந்தா மாறாது, சில விஷயங்கள் ஆமா, அதனால ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? எங்களுடைய தமிழுடைய கலாச்சாரம் இப்படி தான், ஒருத்தனுக்கு ஒருத்தி. சரி, கட்டினாதான் அப்படியே வச்சு கடைசி வரைக்கும் வாழ்ந்து காட்டுவோம். ஒரு 10 பேர பிள்ளைகள் பெற்று 10 பிள்ளைகள் பெற்று அதுக்கு 10 பேர பிள்ளை தரணும். அக்கா யோசிக்கலாம், அடே யாரும் அவனை விட்டு இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கு. சரி, ஓகே, முதல்ல பேரை தெரிஞ்சு சொல்லுவோமா? 2 பேரை சொல்லுங்க. பேரு கோகுலநாதன், கஜானி. அவருக்கு கோகுலநாதன்டா, உங்களுக்கு நாதன் நாதியா நாதன் தேவி அப்படிதான் வரணும் முறைக்கு இல்லையா? 2 பேருக்கு முதல்ல எங்களுடைய டிஎன்டி சர்ப்ரைஸ் சார்பாக இனிய திருமண வாழ்த்துக்கள். எங்களை வந்து இந்த டைம் போக சொன்னாங்க. என்னென்னு சொன்னால், அப்போ தான் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களாம், அந்த கஷ்டமான உடுப்புகள்லாம் கலைந்து விட்டு நல்ல இயல்பான ஆடைகள் இருப்பீங்க, நல்லா டான்ஸ் பண்ணுவீங்க. இந்த 2 மிக்கி அனுப்பிவிட்ருக்காங்க, 1 10. ஆனால் நீங்கள் அசைகிறீங்களே இல்லை, அவங்க அசைவாங்க, காது கொடுத்து அசைவானுங்கள்ல. ஆனேப்பா, நீங்கள் ஒரு ஜாலியாக ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சிக்காக ஆட எல்லாம் வேணும் என்னக்கா, அப்படித்தானே? ஓவா அக்கா ஓவன் மட்டும் சொல்லுவான், ஆட மாட்டீங்கன்னு. சரி, ஓகே. ஒரு 4 நாள் பூ அக்கான பாட்டை பாருங்க, அதுக்கப்புறம் பாட்டு பூ ஆட்டத்தை பாருங்க. ஒரு 4 நாளைக்கு நல்ல வரும்போது 5ஆம் நாள் பழையவளுக்கு வரும், 6ஆம் நாள் ஆட்டத்தை பாருங்க. நெருப்பு பாருங்க, அந்த 6ஆம் நாள் தான் நான் வரப்போறோம். சரி, ஓகே. முதல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பொக்கையை கொடுத்துருவோம். அக்கா கொடுங்க, அண்ணாக்கு தேவைப்படா. அக்கா ஓ, அதாவது தான் கேளாம், அப்ப போக்கி தான் கொடுப்பாரா? நான் என்ன பண்றது, குடும்பத்துல குழப்பம் ராடி. சரியா? சரி, ஓகே, சூப்பர். அந்த ஃப்ளவர் பொக்கே ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? பச்சை கலர் பூதுன்னா அக்காவை காணையில. சரி, ஒரு மஞ்சள் கலர் பூ அக்கான்னு கேட்போம். அண்ணா வந்து அந்த டிஷர்ட்டுக்கு மச்சிங் கலர் இருக்கு, அந்த பூ வந்து வைப்போம். மிச்ச பூவை யாரக்கா? மிச்ச பூக்கள் யார சொல்ல போறீங்க? யார சொல்லுவீங்க சொல்லுங்க. இப்ப ஒரு பூ நீங்க, ஒரு பூ அண்ணா, மற்ற பூலாம் பாத்தீங்களா? குடும்பம் கண்டுபிடிச்சிட்டீங்க, வெரி குட். சரி, அப்ப 2 குடும்பங்கள் இணைந்து, 2 ஊர் இணைந்து இந்த மாதிரி ஒரு திருமணம் பண்றது காரணம் என்ன? நிறைய சொந்தங்கள் இணைய வேணும். சரி, ஓகே. அப்ப 2 குடும்பங்கள் இணைய வேணும், 2 ஊர் இணைய வேணும். அப்ப நிறைய சொந்தங்கள் இணைய தான் திருமணம் பண்றது. அப்ப கோலாகலமா நடந்தாச்சு. மதியம் வந்திருந்தா மதியம் சாப்பாடு சாப்பிட்டு இருக்கலாம், மிஸ் பண்ணிட்டோம். ஆனா நைட்டு இதை புட்டாமே தேசிய உணவு, அப்ப அதையும் சாப்பிட்டு போவோம், பரவாயில்ல. இதை ஹொஸ்டிலாம் இருக்கான், 4 பாட்டு பாடி தான் போறேன், பாடாம போறதில்ல. அக்கான சிரிப்புக்கா. சரியா? ரைட். இப்ப அந்த பாஸ்கெட்டையும் கொடுத்துருங்க. இனிப்பான விஷயம் பண்ணபடியால ஒரு சாக்லேட் பாஸ்கெட் வந்தது. நாங்கள் எல்லாமே எங்கடா போறானுவன் அவர் சார்பா இது கொடுத்துட்டார், அவங்கள சார்பா என்ன என்ன இப்படித்தான் இருக்கணும், புரிஞ்சா? அப்படித்தான்டா. ஓவா. சரி, ஓகே. அப்ப இது வந்து மிக்கி கொடுக்க போற யார் அப்படின்னா அண்ணன் கொடுக்கும், அண்ணன் கொடுத்துருங்க. அதுல வெரைட்டியா சாக்லேட் இருக்குன்னா என்ன சம்பவம்னு சொன்னால், 2 பேரும் அடிபடக்கூடாது. எனக்கு தான் டேரி மில்க் 2 ஒண்ணுதான், அடிபடாம ஆளுக்கு ஒண்ணு சாப்பிடணும், சமத்தான். சரியே? ஓகே. இது சாப்பிட்றதா இல்லை இவங்க நாட்டையே போடுறாங்க, அவங்க லோமன் சொல்லி விளங்குது. சரி, ஓகே. இந்த இனிப்பு மாதிரியே வாழ்க்கையில இனிப்பான நிறைய விஷயங்கள் நடக்கணும். சரியா? திருமணம் நடந்து சரியாக 1 வருடம் கழித்து நான் வருவேன். புள்ளி எனக்கு காது குத்து. ஓ, நான் தான் குத்தப்போம். சரியா? அப்ப அதுக்கான வாழ்த்துக்களை இப்ப நாங்கள் அட்வான்ஸ் சொல்லிக் கொள்றோம். சரி, ஓகே. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ரேம் ஒன்று இருக்கு. சரி, அதுல நீங்க இருப்பீங்க, தர போறோம். யாரு கொடுத்தன்றத ஸ்டார்ட்ல சொல்லி போட்டுங்க. இருக்குல்ல சர்ப்ரைஸ் என்ற பேர்ல என்ன வேற கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறாங்களப்பா. அக்கா யாருக்கா கொடுத்தது? யாரு? எந்த மாமா? ஜனா மச்சான் கொடுத்தாரா? அவர் பக்கம் அப்படியாண்ணா? இல்ல, ஒரு பேச்சுக்காக சொல்ல வேணாம், தெரியலடா தம்பி, கொஞ்சம் யோசிக்கிறேன். அந்த மாதிரி இல்ல, பொசுக்குன்னு வந்தோடனே அவன் அனுப்பி விட்டுருக்கான்னா சொன்னாங்களா அனுப்புறேன்? அவர் மட்டும் தான் இருக்காரு விளையாண்டுல. அதுதான் மிச்சம். யாருக்கு எடுத்து கிளிக்க போறேன் நான் இப்ப. ஏன் மிச்சம் வச்சுருங்க நீங்கள்? இப்போ வேலை செஞ்சுருந்தா கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், மாப்பிள்ளை கொஞ்சம் வெரைட்டி இருக்கலாமே, அப்படிதான். சரி, ஓகே. அது அப்படி ஒன்றும் இல்லை, எல்லாருமே இருக்கல. முக்கியமான ஆக்கள் இல்லைன்னு சொன்னால் அவ்வளோ கவலைன்ற உங்களுக்கு விளங்கும் தானே? ரைட். அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடிய உறவுகள் தூரமாக இருக்கணும். இந்த நேரத்தில் தருணத்தில் நிறைய புகைப்படங்கள் எடுத்திருப்பீங்க.
நான் பண்றேடா என்ன சம்பளம் கட்டு முடியவா. சரி ஓகே. அப்ப அந்த மாதிரி தூரமா இருக்கக்குள்ள நிறைய மிஸ்ஸிங் ஃபீல் இருக்கு. சரி, அதனால தான் இல்லாட்டிக்கும் பரவாயில்ல, தன் சார்பாக சில பரிசுகளாவது போய் சேரட்டும் தான் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. முக்கியமான ஒரு பிரேம் இருக்கிறதை பார்த்துருவோம். சரி, அவங்கள குழப்ப முடியாது, அதனால நான் யாருன்னு கேட்டு அந்த நேரத்தை வீணாக விரும்பேன். பெஸ்ட் விஷஸ் ஃபார் த லவ்லி கபிள்ஸ் என்று போடப்பட்டு ஒரு பிரேம் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களோட பேர் தான் போடப்பட்டிருக்கு. ரைட், வாங்கி பாருங்க. யார் அது? அக்கா யோசிக்கிறா, அது நான் தானா? நீங்க தான் அது. சரி, யார் அது? அம்மம்மா. சரி அம்மம்மா, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி சொன்னேன் இல்லையா, சில புகைப்படங்கள் வந்து மிஸ் ஆகும். சில பேர் தூரமா இருக்கணும், சில பேர் ரொம்ப தூரமா இருக்கணும், திரும்பெல்லாம் சில பேரை கூப்பிட முடியாது. இருந்தாலும் தருணங்கள்ல அவங்க இருந்தா எப்படி இருக்குமோ அதை எண்ணி இந்த விஷயத்தை செய்திருக்கிறார். ரைட், பிடிச்சிருக்கா? சரி, அழகா இருக்கேனே. அம்மம்மாவை உட்கார வச்சு 2 பேரும் பின்னால் இருக்கிறது. ரைட், அப்போ அதில் பெஸ்ட் விஷஸ் ஃபார் த லவ்லி கப்பல்ஸ் போட்டு வாழ்த்துக்கள் போடப்பட்டு அம்மம்மா இருக்கா கதிரையில். சரியா, சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு பாட்டு இருக்கு, சரியா, ஆணி வேர் மாதிரி இருக்கிறது அப்பத்தான் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆத்தா இருக்கா உட்காந்து. ரைட், ஃப்ரேம் பிடிச்சிருக்குல்ல? என்ன சொல்ல போறீங்க கொடுத்தவங்களுக்கு? சரி ஓகே, நண்பு எப்பயும் நீடிக்கட்டும். சரி, சில விஷயங்கள் இல்லாட்டியும் இப்போ உருவாகக்கூடிய நிறைய நவீன துறைகள் இருக்கு. சரியா, தூரமா இருந்து அவங்களுடைய ஆசி எப்பயும் உங்களுக்கு இருக்கு. சரியா, எங்களுடைய மூதாதையர்கள் எப்பயுமே எங்களோட போறது கிடையாது, அவங்களோட ஆசி எப்பயுமே எங்களை கூடயே சுத்திட்டு இருக்கும். சரி, வாழ்த்துக்கிறேன்னா நிறைய செல்வங்கள் பெற வேணும், 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் வாழ்த்துறோம். சரியா, இந்த மாதிரி முகமலர்ச்சியோட அக்கா எப்பயும் செஞ்சுட்டே இருங்கவா. நல்ல ப்ளஷிங் ஃபேஸ் உங்களுக்கு பார்க்கும்போது அப்படியே ஸ்ட்ரெஸ்லாம் லீவ் ஆகும். என்ன நான் அப்படி தானேண்ணா? அந்த பதில் அண்ணா சிரிக்கிறேன். சரி.